नमस्कारं मैडम। नमस्कार। हरि ओम नमस्कारम। नमस्ते ललिता कार्तिकेयन् भगिनी, नमस्ते। भवती म्यूट् मध्ये अस्ति, अनम्यूट् कर्तुं शक्नोति। भगिनी श्रूयते वा? आं महोदय, क्षम्यतां, तत्र स्क्रीन् शेरिङ्ग् मध्ये गतवती। पुनः क्षम्यताम्। पुनः प्रार्थने आरम्भं कुर्मः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी, विद्यारम्भं करिष्यामि, सिद्धिर्भवतु मे सदा। इदानीं प्रथमपाठे प्रथमसूक्तिः अस्ति, विद्याधनं सर्वधनप्रधानम्। सर्वाणां धनानां न श्रूयते महोदय, पुनः अनम्यूट् म्यूट् इति भवति। नास्ति भगिनी, श्रूयते, वदतु। सर्वाणां धनानां विद्याधनमेव प्रधानः अथवा श्रेष्ठः. எல்லா செல்வங்களிலும் சிறந்தது கல்வி செல்வமே. तत्र संस्कृतभाषायां पदम् इत्युक्ते वर्ड्स् त्रिविधाः सन्ति, क्रियापदं, नामपदम्, अव्ययानि. तत्र क्रियापदम् इत्युक्ते वर्ब्, एव्रिबडी नोस्. नामपदं नौन्. एकवाक्यस्य निर्माणं कुर्मः चेत्, if we need to make a sentence, we need minimum 2 words. एक noun, एकं verb. एक क्रियापदम्, एक नामपदम् आवश्यकं. वाक्यस्य न्यूनात् न्यूनं पदद्वयम् आवश्यकम् इति. तदेव बालकः इति noun अस्ति, गच्छति इति verb अस्ति. बालकः गच्छति means boy is going. So एकपदम् एकवाक्यस्य निर्माणस्य कृते न्यूनात् न्यूनं पदद्वयम् आवश्यकम्. We need 2 padam to make at least a minimum small sentence. इदानीं नामपदं पश्यामः. नामपदम् इत्युक्ते नौन्स् इति उक्तवन्तः. संस्कृत भाषायाः मध्ये तद् शब्दाः रूपेण अपि शब्दं संस्कृते मास्तु भगिनी, संस्कृते मास्तु, तमिळ् भाषायां वा? अस्तु महोदय. நாமபதம் பெயர்ச்சொல் அப்படின்னா நம்மளோட ஜென்ரலா நம்ம சொல்ற மாதிரி சிறுவன், சிறுமி, அப்பா, அம்மா அந்த மாதிரி எல்லாம் வருது பெயர்ச்சொல். ஸோ நம்ம கொஞ்சம் பெயர்ச்சொல் இதுல பார்ப்போம். பாலகः, யுவகः, யுவகனா இளைஞன், புருஷः,
means man. விருத்தஹ வயதானவர். காயகஹ பாடுபவர். வைத்தியஹ மருத்துவர். அத்தியாபகஹ ஆசிரியர். ஆரக்ஷகஹ மீன்ஸ் ரக்ஷணை பண்ணுவார், போலீஸ். தத்ர பாலிகா சிறுமி, மகிழா, யுவதி அப்படி அஸ்தி. யுவதினா இளங்கி மீன்ஸ் மகிழா பெண்மணி. விருத்தா, விருத்தா மீன்ஸ் வயதான மூதாட்டி. காயிகா ஜனனி, அம்பா நர்த்தகி, சித்திரகாரி படம் வரைபவர். நம்ம வந்து மற்ற பாஷையில எல்லாம் சொல்லும் போது உயிருள்ள பொருள் எல்லாம் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மற்றது எல்லாமே வந்து நபும்சகலிங்கம் சொல்லுவோம். ஆனா இங்க வந்து அந்தந்தோட சப்தத்தோட அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து லிங்க நிர்மாணம் பண்ணுவாங்க. அதனால அது பின்னாடி பார்ப்போம். சோ இங்க ஏன் இது இருக்குன்ட்டு அது அப்புறம் உங்களுக்கு புரியும். சமசக இதுவும் நவ். சஷகஹ, தர்ப்பணஹ, ஸ்யூதஹ, ஆசந்தஹ, சுனகஹ, சுரிகா, மாப்பிகா, பாஞ்சாலிகா, ஸ்தாலிகா. இது எல்லாமே வந்து நவ். अस्माकं पुस्तके अपि अस्ति. இன்னும் கொஞ்சோண்டு கிரியாபதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் we can go for கிரியாபதம். சாரி, கொஞ்சம் ஷேர் பண்ண டைம் எடுக்குது. क्षम्यताम्. क्षम्यतां महोदय. क्रियापदं पुस्तकतः पश्यामः. गच्छति, आगच्छति, उपविशति, उत्तिष्ठति. इदानीं दृश्यते वा? गच्छति, आगच्छति, उपविशति, उत्तिष्ठति. उत्तिष्ठना எழுந்திருக்கிறது. பஷ்யதி பார்க்கறது. ஜிக்ரதி முகந்து பார்க்கறது. சுனோதி கேட்கறது. படதி படிக்கிறது. லிகதி எழுதுறது. காததி சாப்பிடுறது. பிபதி குடிக்கிறது. வததி சொல்றது. சலதி நடந்து போறது. நயதி கொண்டு வருது. ஆனயதி அப்படி கொண்டு வருது. அது வந்து கான்டெக்ட் மத்தியே மீனிங் கொஞ்சம் கரெக்டா வரும். கிரீடத்தி விளையாடுறது. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கிரியாபதம் அண்ட் நாமபதம். இப்ப ஏக பதம், ஏக நாமபதம், ஏக கிரியாபதம், சாரி, ஒரு நாமபதம் ஒரு கிரியாபதம் சேர்த்து ஒரு வாக்கியமா பண்ணணும்னா நம்ம பாலகஹ ஏற்கனவே பார்த்தோம் நாமபதத்துல. பாலகஹ கச்சதி. இல்லைன்னா பிக்சர் மத்தியே புருஷஹ அஸ்தி, புருஷஹ கச்சதி. அப்போ ஒரு சின்ன த்விபத வாக்கியம், 2 பத வாக்கியம் வந்துடுது. அப்புறம் புருஷஹ ஆகச்சதி. இப்போ
பாலகஹ இருக்காரு, பாலகஹ உபவிஷதி, சிறுவன் உட்கார்ந்திருக்கா. அப்புறம் புருஷः உத்திஷ்டதி, மகிழா பஷ்யதி, பாலகஹ ஜிக்ரதி. இந்த பிக்சரும் இந்த வேர்டும் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு சின்ன சென்டென்ஸா பண்ண முடியும். சோ பாலகஹ சுனோதி, சிறுவன் கேட்கிறார். பாலிகா பட்டதி, சிறுமி படிக்கிறாள். பாலகஹ லிகதி, சிறுவன் எழுதுகிறான். யுவகஹ காததி, இளைஞர் சாப்பிடுகிறார். பாலகஹ பிபதி, சிறுவன் குடிக்கிறார். பாலிகா வததி, சிறுமி சொல்கிறாள். பாலிகா சலதி, சிறுமி போகிறாள். பாலகஹ கிரீடதி, சிறுவன் விளையாடுகிறான். சோ ஒரு நாமபதமும் ஒரு கிரியாபதமும் சேர்த்து நம்ம ஒரு சின்ன வாக்கியம் மாதிரி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிரியாபதம் நாமபதம் இருக்கு. புக்ல இருக்கிறது ஒரு தடவை எல்லாமே அதே தான் இருக்கு. புக் ஒரு தடவை நம்ம மறுபடியும் படிச்சா சரியா இருக்கும். யுவகஹ ஏக ஏவ கிரியா, ஒரே ஒரு நாமபதம் யுவகஹன்னு எடுத்திருக்காங்க புக்ல, ஃபர்ஸ்ட் லெசன் 3rd பேஜ்ல. அதை வச்சு எல்லா மத்த கிரியாபதம்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க? யுவகஹ கச்சதி, யுவகஹ பட்டதி, யுவகஹ காததி, யுவகஹ உபவிஷதி, யுவகஹ பஷ்யதி, யுவகஹ நயதி. இந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது அந்த சிறுவன், அந்த மனிதர், அந்த பாட்டி, அந்த மாதிரி அந்த அவர் இவர் அப்படி எல்லாம் சொல்லுவோம். ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத ப்ரோனவுன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அத நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? பெயர் உரிச்சொல், பெயர் உரிச்சொல் நினைக்கிறேன். அது சம்ஸ்கிருதே சர்வநாம சப்தः. माधवन रेस्ड हैंड इति अस्ति. किमपि संशयः अस्ति वा? भवती तान् अन्म्यूट् कर्तुं शक्नोति. यः रैस् हैण्ड् करोति अन्म्यूट् करोतु. तत्र मम मौस् किञ्चित् प्रश्नः भवति. मध्ये कोऽपि नास्ति वा? एकक्षणम्. माधवन कोऽपि रैस् हैण्ड् न कृतवान्. भवती पाठयतु. इदानीं सर्वनामशब्दः पुल्लिङ्गे सः, स्त्रीलिङ्गे सा, नपुंसकलिङ्गे तत् अस्ति. சஹ யஹ தூரே திஷ்டதி, யாரு தூரத்துல யாரோ பொருளோ இருக்குன்னா அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். தூரத்துல இருக்கிறதுக்கு ஒரு சிறுவன் தூரத்துல இருக்கானாக்கா சஹ பாலகஹ, இல்லைன்னா அவர் பேர் ரமேஷ்னா சஹ ரமேஷஹ, சஹ சுரேஷஹ. அந்த மாதிரி தூரத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சஹ புல்லிங்கமா இருந்தா அது புல்லிங்கமா இருந்தா அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸ்திரீலிங்கத்துல சா, சா ஒரு சிறுமி இருக்காங்கன்னா சா பாலிகா, சா மகிழா, சா பத்மா, அந்த பேர் சா பிரியா, அந்த மாதிரி சொல்றதுக்கு சா யூஸ் பண்ணுவோம். தத்து அப்படிங்கிறது நபும்சகலிங்க பதம் வரும்போது தத்து புஸ்தகம், அந்த புஸ்தகம், தத்து கிரகம், அந்த வீடு, அந்த மாதிரி. சோ எத்து தூரே அஸ்தி, தூரே எத்து அஸ்தி தஸ்ய உபயோகம், அதை சொல்லும் போது இது சக சா தத்து சொல்லுவோம். அந்த வீடுன்னு சொல்லும்போது தத்து கிரகம், அந்த மாதிரி. அப்ப எது கிட்ட இருக்கோ அதுக்கு ஏஷக ஏஷா ஏதத், அதுவும் புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்க ரீதியா பிரிச்சிருக்கு. ஏஷக நம்ம பக்கத்துல ஒரு சிறுவர் இருக்கா, ஒரு பையன் இருக்கான், பேர் ரமேஷ். அப்ப நம்ம யார்கிட்ட ஏஷக ரமேஷக, இவர் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏஷக பாலசுப்ரமணியக,
ஏஷக கணேசக அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியா இருந்தா ஸ்ரீலிங்கமா இருந்தா ஏஷான்னு உபயோகப்படும். ஏஷா மம பத்னி, ஏஷா மம பத்னி, ஏஷா மாலா, ஏஷா பிரியா அந்த மாதிரி பக்கத்துல இருக்கும்போது. அப்புறம் பக்கத்துல ஒரு வஸ்து இருக்கு, ஒரு புக்கோ ஒரு பேக்கோ ஏதோ இருக்குன்னா ஏதத் ஏதத் புஸ்தகம், ஏதத் கிரகம், ஏதத் பழம். பக்கத்துல இருக்கிற பழம் இருக்குன்னா ஏதத் பழம். அந்த மாதிரி கிட்ட இருக்கிறதுக்கு இந்த ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச சில நாம பதத்தை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். சஹ பாலகஹ, சஹ ரமேஷக, சஹ சுரேஷக, சஹ கிருஷ்ணக. அந்த மாதிரி சா பாலிகா, சா மகிழா, சா மாதாமகி, சா விருத்தா. அது ஸ்ரீலிங்கத்துல. அங்க எங்க தூரத்துல இருக்காங்க. தத்து புஸ்தகம், தத்து பலம், தத்து கிரகம், தத்து லோகயானம், தத்து யானம். யானம்னா வண்டி, லோகயானம்னா பஸ். அந்த மாதிரி தள்ளி இருக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அடிக்கடி நீங்களே சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஏஷகா எது கிட்ட இருக்கோ, அப்ப ஏஷகா லேக்கனி, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, ஏஷகா லேக்கனின்னு சொல்வேன். ஏஷகா அங்கனி, ஏஷகா பாலிகா. அந்த மாதிரி சாரி क्षम्यताम् अहं स्त्रीलिङ्गपदम् उपयोगं एषः वृक्षः, एषः गोपालः, एषः शङ्करः. அந்த மாதிரி ஏஷா इति स्त्रीलिङ्गे भवति. एषा लेखनी, एषा घटी, एषा माला, एषा महिला. அது ஏதத் புஸ்தகம், ஏதத் பலம், ஏதத் கிரகம், ஏதத் வனம். அந்த மாதிரி. ஸோ இது சர்வநாம சப்தம் வேர் வி யூஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் पुरुषत्रयम् इदानीं लिङ्गत्रयं कुर्मः. संस्कृते லிங்கத்ரயம் அஸ்தி. 3 லிங்கம் இருக்கு. நம்ம மற்ற இதுல இருக்க மாதிரி தான் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் அஸ்தி. சாரி, புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். புல்லிங்கம் வந்து நம்ம நார்மலா எல்லா மற்ற லாங்குவேஜ்ல படிக்கும்போது எத்து அந்த மேல சொல்றதோ அதெல்லாம் புல்லிங்கமா வச்சுப்போம். எது ஃபீமேல சொல்லோ அதெல்லாம் ஸ்ரீலிங்கமா வச்சுப்போம். மற்றபடி இம்மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிறதெல்லாம் நம்ம நபும்சகலிங்கமா ட்ரீட் பண்ணுவோம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. சம்ஸ்கிருத பாஷால வந்து அந்தந்த பதத்துக்கு ஏத்தாப்புல மாறும். அதாவது இம்மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சம்டைம்ஸ் அது ஸ்திரீலிங்கமா இருக்கும். உதாரணம் கட்டின்னு சொன்னா கட்டி வாட்ச், வாட்ச் ஆனா ஸ்திரீலிங்கம், ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். அப்புறம் கிரகம்னு சொன்னோம்னா வீடு, வீடு வந்து நபும்சகலிங்கம். இப்ப விருக்ஷகன்னு சொல்லுவோம், அது புல்லிங்கம். ஆனா மரம், மரம் வந்து புல்லிங்கமா இருக்குங்க. அந்த மாதிரி பதத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சம்ஸ்கிருதத்துல லிங்கம் பிரிக்க முடியும். அது கொஞ்சம் சப்த ரூபம் அந்த மாதிரி மனப்பாடமா பண்ணும்போது உங்களுக்கு போக போக தெரியும். இங்க கீழே அந்த புக்லயே கொடுத்துருக்கு. விசர்க எழுத்தான அஹ என்கிற எழுத்தின் ஒளியுடன் முடியும் சொற்கள் பெரும்பாலும் ஆண்பால். மோஸ்ட்லி இந்த விசர்க்கத்தோட முடிஞ்சா, எல்லாமே அப்படின்னு கிடையாது, 90% தான். அதுலயும் ஒரு 10% வேற இதுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நம்ம பிராக்டிஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அது புல்லிங்கம். ஆ ஈ அந்த மாதிரி தீர்க்கமான ஆ, மாலா, மாலா, பாலிகா, ரமா, உமா. அந்த மாதிரி ஆகாராந்தம். நதி, கௌரி, ஜனனி அந்த மாதிரி தீர்க்க ஈகாராந்தத்துல முடிஞ்சா ஸ்திரீலிங்கம். பிராயசக ஆரம்பத்துல இப்படி மனசுல பதிய வச்சுக்கோங்க. மீதி அப்புறம் போக போக அடுத்த ஸ்டெப் போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இம்முன்னு முடியும். கிரகம், பலம், வனம், மித்ரம், கலத்திரம், சித்திரம். அந்த மாதிரி மண்டபம், அந்த மாதிரி இம்முன்னு முடியறதெல்லாம் நபும்சகலிங்க பதமா இருக்கும். அதுக்கப்புறம் புருஷத்ரயம். புருஷத்ரயம்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி முன்னிலை, தன்மை, படர்க்கை. இங்க வந்து நார்மலா மற்ற லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி இல்லாம மற்ற லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் பர்சன்னா நாமன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து பிரதமமா எப்பவுமே அதிதி தான்.
அதனால அதிதியை வந்து ஃபர்ஸ்டா வச்சுட்டோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தேர்ட் பர்சன் தான் இங்க ஃபர்ஸ்ட் பர்சன். மத்தியம புருஷால வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற யூ அது வரும். உத்தம புருஷால தான் நாம அகம் ஐஎம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உத்தம புருஷால வந்து தன்னிலை நான், நாம் இருவர், நாம் அப்படின்னு வரும். மத்தியம புருஷால வந்து நீ, நீங்கள் இருவர், நீ வீர், நீங்கள் அப்படி வரும். பிரதம புருஷால வந்து அவன், அவள், அவர், அப்புறம் நேம் பாலகா அந்த மாதிரி நேம், இல்லைன்னா ரமேஷா, சுரேஷா அந்த மாதிரி எல்லாமே பிரதம புருஷால வந்துடும். ஓகேவா? புருஷத்ரயம் எல்லா லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி காலத்ரயம். காலகனா சமய சூச்சயத்தி இல்லையா, அதனால டென்ஸ் இங்கிலீஷ்ல வந்து டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் 3 இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா வர்த்தமான காலக, பூத காலகனா பாஸ்ட் டென்ஸ், भविष्यत् कालहना फ्यूचर टेन्स. तो तदेव तत्र अस्ति, पुस्तके अपि अस्ति, एतत् सर्वं पुस्तकतः एव स्वीकृतवती. तदनन्तरम् अस्ति संस्कृतभाषायाः वैशिष्ट्यं. संस्कृतभाषायोட स्पेशालिटी वचनत्रयम् अस्ति. மற்ற லாங்குவேஜ்லலாம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் தான் இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல द्विवचனம், இருமை அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். 2 பேர் போறாங்க, 2 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்ற இடத்துல இந்த द्विवचனம் யூஸ் பண்ணுவோம். ஏகவச்சனம் ஆஸ் யூஷுவல் சிங்குலர், द्विवचனம்னா டியூவல், பகுவச்சனம்னா ப்ளூரல். அவ்வளவுதான். द्विवचனம் வரும்போது நம்மளுக்கு 2 பேர், நிறைய ஸ்லோகத்துல எல்லாம் அந்த மாதிரி வரும். 2 பேரா சேர்த்து எழுதும் போது அந்த இதோட வியாக்கரணம் யூஸ் பண்ணுவாங்க. तदेव. किमपि संशयः अस्ति वा, डौट्स् இருக்கா? எப்படி பார்க்க முடியாது. No doubts. Stop share करो. तदनन्तरं किम् अस्ति? व्यावहारिकशब्दमस्ति. இப்ப வந்து கிருப்பையா அந்த வியாவகாரிக சப்தம் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 15ல அதை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் வாக்கியம் போலாம். ஐ வில் ஆல்சோ ஷேர் த பிக்சர். சொன்ன மாதிரி இது தெரியறதா? கொஞ்சம் பிக்சர் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. தெரியறதா? இப்ப வந்து நாம பதத்துல வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னதுக்கு ஃபர்ஸ்ட், இல்லைன்னா தெரியலன்னா புக்ல பாத்துக்கோங்க. புக்ல இருக்கிறது தான் நான் படிக்கிறேன். புக் பேஜ் நம்பர் 15ல அகாராந்த புல்லிங்க சப்தாக அப்படின்னு இருக்கு. அதுல பாலகः, யுவகः, விருத்தः, அத்தியாபகः. இது ஸ்டாப் ஷேர் பண்ணிடுது, சரியாவே தெரியல. நான் அப்படியே படிக்கிறேன், நீங்களும் அப்படியே படிங்க. அத்தியாபகः, ஆரக்ஷகः, தேசபக்தः, சோரः, வைத்தியः, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்துலயும் நீங்க அகாராந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆவுல முடியும். நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா பாலகஹ, கஹ ஆல முடியறதா, யுவகஹ ஆல முடியறதா, அந்த மாதிரி ஆன்னு முடியும். அது மாதிரி ஆகாராந்த ஸ்ரீலிங்க பதம்னு கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க இப்ப நல்லா படிச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். சோ ஆகாராந்தம்ல வந்து பாலிகா. கிமப்பி சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவளை மட்டும் அன்மியூட் பண்ணுவோம், எல்லாரும் அன்மியூட் பண்ண முடியாது. பாலிகா
மகிழா, வைத்யா, இந்த மாதிரி ஆன்னு முடிஞ்சா அது ஸ்திரீ, ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். அதுக்கப்புறம் ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், அங்கே அதான் எழுதிருக்கு, ஈ அந்தே, ஈகாராந்த, ஈகாரம் அந்தத்துல இருக்கு அப்படின்னு. சோ நர்த்தகி, கர்மகரி. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல 15 பேஜ்ல ஆப்பனகன்னு இருக்கு. என்ன மேம்? வாட்ஸ் தி மீனிங்? ஆப்பனகனா ஷாப். ஷாப். ஓகே, थैंक यू. நமஸ்தே மேடம். அவ்யயானிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அது அப்புறம் நான் அதை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப அவ்யயானின்னு மட்டும் படிச்சு. யுவதி, தாத்ரி, லேखनी, அங்கனி. நீங்க அதுலயே பார்த்தேன்னாலே நம்மளுக்கு வந்து ஈன்னு முடிஞ்சிருக்கிறது தான் கணக்கு. பேனாவை கொண்டு போய் ஸ்திரீலிங்கம்னு போட்டிருக்காளே, பென்சில கொண்டு போய் ஸ்திரீலிங்கம் போட்டிருக்காளேன்னு யோசிக்க கூடாது. பதத்தோட எண்டிங் வச்சுதான் நம்ம லிங்க வந்து நிர்மாணம் பண்ணுவோம்னு படிச்சிருக்கோம். அப்புறம் அகாராந்த நபும்சகலிங்க சப்தாக, ஆன்னு முடிகிற நபும்சகலிங்க சப்தம். அது ஏன் அல்ல ஆன்னு முடியுது? முடியும் போது இம்முன்னு தான் இருக்கும். ஆனா அதோட சப்த ரூபம் இது பிராதிபதிக்கம் வந்து ஆன்னு இருக்கும். சோ ஸ்நான பேனகம், கந்துகம், பலம், பாத்திரம். முன்னாடி சொன்ன மாதிரி இம்முன்னு முடிஞ்சா பிராயசக, இம்முன்னு முடிஞ்சா நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அது நபும்சகலிங்க பதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் படிக்க படிக்க உங்களுக்கே அது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது மாத்திக்க தெரியும். நக்ஷத்திரம், யுத்தகம், உபநேத்திரம், லோகயானம், இதெல்லாம் வந்து நபும்சகலிங்க பதம். இப்போ செகண்ட் டேட் 2 தெரியுதா ஸ்கிரீன்? ஓகே. இப்போ நம்ம தூரத்துல இருக்கிறது ஹேண்ட் ரைஸ். இப்படி பார்த்தா எனக்கு ஹேண்ட் ரைஸே பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம். ஏக்க நிமிஷம், இது முடிச்சுட்டு நான் ஹேண்ட் ரைஸ் அப்படியே இருக்கட்டும், நான் அப்புறம் சொல்றேன் டவுட். தூரத்துல இருந்தா சஹ சா தத்து சொல்லணும்னு சொன்னேன். சோ சஹ பாலகஹ, சஹ பாலகஹ, சா சஹ அத்தியாபகஹ, சஹ அத்தியாபகஹ, சஹ காயகஹ. இப்ப அவரு எல்லாமே நம்ம சொல்றோம். சஹ கரதீபக. இப்ப அவரு வந்து அது கரதீபம், அவன் கரதீபம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரு வைத்தியர், சக வைத்தியக, அவர் வைத்தியர், அவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம யார்கிட்டயாவது கேட்கிறோம் அவர் யாரு அப்படின்னு. அவர் யாருன்னு எப்படி கேட்கறது? சக கஹ, சக கஹ. சோ சக கஹன்னு கேட்டா அவர் யார் அப்படின்னு கொஸ்டின் ஆகுது. சோ சக கஹ, சக கஹ, சக அத்தியாபகஹ.
சஹ கஹ சஹ शुनकः சஹ கஹ சஹ தீபஹ. அங்க தீபஹ இருக்கு, தீபஹ புல்லிங்க பதம், அதனால சஹ கஹன்னு கேக்குறோம். சஹ கஹ சஹ சுவாமி விவேகானந்தः. சஹ கஹ சஹ பகத் சிங்கः. ஏதாதிஷம் சஹ கஹ அப்படிங்கிறது பிரஷ்னத்துக்கு, கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் சா சா மகிழா. சோ ஸ்ரீலிங்க பதமா இருந்தா சா மகிழா, சா காயிகா, சா மாலா. சோ இப்ப சா இருக்கு, சா அது அவள் யார் அப்படின்னு கேட்கணும். இப்ப அவன் யாருன்னு கேட்கறதுக்கு சஹ கஹன்னு சொல்லிட்டோம். அப்ப அவள் யார், அவர் யார், மரியாதையா இருக்க சொன்னா அவர் யார் அப்படி கேட்கணும்னா ஸ்ரீலிங்க பதத்துல சா கா கான்னு கேட்கணும். சஹ கஹ அவன் யார், சா கா அவள் யார். சா கா சா ஜனனி, சா கா சா நர்த்தகி. தானிம் சா கா சா கூபி, சா கூபி. சா கா சா கர்த்தரி, சா கா அஸ்தி. சா கா சா காயிகா. அவள் யார், அவள் பாடுபவர். சா கா சா பாலிகா, அவள் சிறுமி. சா கா சா நர்த்தகி. சோ சா கா சா கபாட்டிகா, கபோர்ட். சா கா சா ராணி லக்ஷ்மிபாய். एतादृशम् अस्ति. तत् तत् लोकयानम्, तत् विमानम्, तत् मन्दिरम्. அது கோவில், அது விமானம். அப்ப தத்து சொல்லிட்டோம். அதுக்கு தத்துக்கு எப்படி கேட்கணும், அது என்ன அப்படின்னு கேட்போம் கொஸ்டின் தமிழ்ல. அதுக்கு எப்படி கேட்போம், தத் கிம், தத் கிம். கொஸ்டின் கேட்கும் போது புல்லிங்கமா இருந்தா சஹ கஹன்னு கேட்போம், ஸ்திரீலிங்கமா இருந்தா சா கான்னு கேட்போம், நபும்சகலிங்கமா இருந்தா தத்து கிம் அப்படின்னு கேட்போம். சோ தத் கிம், தத் மந்திரம், தத் கிம், தத் புஸ்தகம், தத் சஹ சிவஹ. சோ சஹ சா தத். அதுக்கு பிரஷ்னம் கேட்கும் போது கஹ கா கிம். ஓகேவா? ஏஷஹ கிட்டத்துல அதே திங்ஸ் எல்லாம் இப்ப கிட்டக்க இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், ராஜி பக்னி ஹேண்ட் ரேஸ் கொடுத்தா. இல்ல மேடம், இப்போ நீங்க இது ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் சொன்னேன். அது மாதிரி இப்போ இஃப் இஃப் த்விசக்ரிகான்னு போட்டு ஒரு கொஸ்டின்ல வந்திருந்தது. அதுக்கு வந்து ஆப்ஷன் வாஸ் ஏஷஹ, ஏஷா அண்ட் தென் ஏதத். இப்போ ஏஷஹான்னு எழுதணுமா, ஏதத் த்விசக்ரிகான்னு எழுதினா கரெக்டா? த்விசக்ரிகா அப்படின்னா என்னது, எதுல முடியுது? அது வந்து ஸ்திரீலிங்கத்துல முடியுது. ஸ்திரீலிங்கத்துல இல்ல, ஆன்னு முடியுது. ஆன்னு முடியறதுனால அது இப்ப ஸ்திரீலிங்கம். ஆரம்பத்துல நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனோ ஈனோ முடிஞ்சா ஸ்திரீலிங்கம், விசர்க்கத்துல முடிஞ்சா புல்லிங்கம், மகாரத்துல முடிஞ்சா நபும்சகலிங்கம் முடிச்சுக்கோம். அப்ப வந்து என்ன சொல்லியிருக்கா, த்விசக்ரிகான்னு கொடுத்துட்டு ஏஷக ஏஷா ஏதத்துன்னு கேட்டிருக்கா. அப்ப ஸ்திரீலிங்கம்னா என்ன சொல்லணும், ஏஷான்னு சொல்லணும். ஏஷா ஆலயே முடியணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் நமஸ்தே. இந்த தாத்ரி அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நர்ஸா இல்ல டாக்டரா? வைத்தியானா டாக்டர் இல்லையா? ஆமா, என்ன கொடுத்திருக்கு? தாத்ரி, தாத்ரி இந்த ஸ்ரீலிங்க பதத்துல இருக்கு. ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு லேடி. அவங்க வந்து டாக்டர். டாக்டருக்கு தாத்ரிங்கிறது இன்னொரு பேரா இல்ல? வைத்தியா அப்படின்னு இருக்கு. தாத்ரினா நர்ஸ் இல்லனா ஃபீமேல் டாக்டர். டாக்டர். कुत्र अस्ति इति दात्री एकनिमिषं पश्यामि. अन्य
யாராவது டவுட் கேட்டவால கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் லோட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு கரெக்டா தெரியல யாரு. போட்டா வரலையே. ஓகே. சொல்லுங்க. அதான் இப்ப ஜிக்ரதினாலும் கிருஹ்ணாதினாலும் ஒண்ணா? ஆஹா, ஜிக்ரதினா ஸ்மெல் பண்றது, நுகர்தல், முகர்ந்து பார்க்கிறது. கிருஹ்ணாதி கிருணாத்தினாக்க ஹோல்ட், இப்ப வாங்கிக்கிறது இல்லைன்னா பிடிச்சிட்டு இருக்கிறது, இப்படி கிருணாத்தி. சஹா புஸ்தகம் கிருணாத்தினா அவன் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், கையில ஹோல்டிங். ஓகே, தன்யவாதம். தன்யவாதம். அதான் இப்போ பக்னி, இப்போ நம்ம இந்த சஹ கஹன்னு இது பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து ஏஷஹ கஹ அப்படிதான் வரும் இல்லையா? ஏஷஹக கஹ தான் வரும். ஆமா, கஹவும் இப்போ கா இது வந்து மாறாது இல்லையா? அது மாறாது. கஹ கா கிம் தான், அது வந்து சேம் அதே தான் வரும் இல்லையா? கஹ கா மூணு தான் வரும். ஆமா, அப்படிதான் வரும். ஸ்ரீப்ரியா பகினி அபவத்வா பவத்யாஹ பவதः? இது என்னோட அன்மியூட்டே பண்ண முடியல. ஓகே, கீதா பகினி மியூட். ஓகே, எங்க வச்சோம்? ஏஷா சொல்லணும். ஏஷஹ நியர்பை இருக்கிறதுக்கெல்லாம், பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம ஏஷஹ புல்லிங்கத்துக்கு, ஏஷா ஸ்திரீலிங்கத்துக்கு, ஏதத் நபும்சகலிங்கத்துக்கு சொல்லுவோம். சோ ஏஷஹ பாலகஹ, ஏஷஹ ரமேஷஹ, ஏஷஹ கிருஷ்ணஹ, பக்கத்துல இருக்க. ஏஷஹ விருக்ஷஹ, நான் இப்ப ஒரு மரத்து பக்கத்துல நிக்கிறேன்னா ஏஷஹ விருக்ஷஹன்னு சொல்லலாம். யார்கிட்டயாவது பேசுவோம் ஏஷஹ விருக்ஷஹ. இப்ப நான் என் பையனோட நிக்கிறேன்னா ஏஷஹ புத்ரஹ, ஏஷஹ புத்ரஹ அப்படி. இப்ப பாலிகா அது ஸ்ரீலிங்கமா இருக்கும் போது ஏஷா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏஷா என் கையில ஒரு பேனா இருக்குன்னா ஏஷா லேகனின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கணும். போன் இருக்கு கையிலனா ஏஷா தூரவாணி அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு பக்கத்துல இருக்கான்னா ஏஷா புத்ரி. அப்ப எங்க அம்மா இருக்காங்கன்னா ஏஷா அம்பா அப்படி சொல்லலாம். சோ பக்கத்துல இருக்கணும். அப்புறம் ஏதத்னா என் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. என்ன கையில யாரோ கேக்குறா, கையில என்ன வச்சுக்க? ஏதத் புஸ்தகம். இப்ப ஒரு பழம் இருக்கு, என்ன கையில வச்சிருக்கேன்? ஏதத் பழம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சித்திரம் கையில வச்சுருக்கேன், ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன்னா ஏதத் சித்திரம். சோ ஏதத் நபும்சகலிங்க பதமா இருந்தா ஏதத் சித்திரம். அதுக்கு கொஸ்டின் கேட்கும் போது, இப்ப நான் புஸ்தகம் வச்சுக்கும் போது எப்படியாவது யாராவது கேக்குறான்னா ஏதத் கிம், நபும்சகலிங்க பதமா இருந்தா ஏதத் கிம், இது என்ன அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி ஸ்ரீலிங்கமா இருந்தா ஏஷா கா, யார் இவள், இவள் யார் அப்படி, ஏஷா கா. புல்லிங்கமா இருந்தா ஏஷஹ கஹ, ஏஷஹ கஹ. என் பிள்ளையோட இருக்கும் போது யாராவது ஏஷஹ கஹ அப்படின்னு கேட்டா ஏஷஹ புத்திரஹ அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணோட இருக்கும் போது கேட்டா ஏஷா கா, ஏஷா புத்ரி. இப்ப புஸ்தகம் இருக்கும்போது ஏதத் கிம், ஏதத் புஸ்தகம். வெங்கட்ராமன்ஜி சொல்லுங்க. ஜி ஜி இப்ப அந்த வசனத்திரயம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஏகவச்சனம், திவ்யவச்சனம், பகுவச்சனம். இந்த திவ்யவச்சனம் வந்து நம்ம இதுல வராதா? ஏகவச்சனம் பகுவச்சனம் மட்டும்தான் வருமா? இப்ப இருக்காதா இருக்கும். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் இப்ப கொடுத்துருப்பாளா இருக்கும். அப்புறம் பிரவேசால படிப்பெல்லாம் இருக்கும். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ 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 ஜி.
ஹரியோ ஹரி ஓம். சொல்லுங்க. மேம், இப்போ பவான் பவன் பவதி ஆ அப்படின்லாம் வருது இல்லையா? அது நான் இன்னும் அது எடுக்கலையே. இல்ல இல்ல சொல்லுங்க நீங்க அப்புறம். ஆ, எடுக்கல. பட் அப்புறம் அந்த முன்னிலை வரும்பொழுது, தட் இஸ் செகண்ட் பர்சன்ல வரும்பொழுது அதை பத்தி தானே சொல்றீங்க? பவான் பவதி ஆண்கள். வந்து பிரதம புருஷல வரும். பவான் பவதி. ஈவன் தோ மீனிங் வந்து யூவா இருந்தாலும் அது பவான் கச்சதி அப்படி ஆ. பவான் அப்படின்னு வரும். லோட்ல காரம். ஆமா. பவந்தக பவத்யக ஆமா அதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன்ல பிரதம ஆமா புருஷல தான் வருது. ஆமா ஆமா. ஸோ பிரதம புருஷர்கள் அப்ளை ஆகுறது தான் அந்த பவான் பவதிக்கு அப்ளை ஆகும் இல்லைங்களா? ஆ பவான் ராமக, நீங்கள் ராமர். ஆமா. நான் ஜஸ்ட் நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு ஓகே நடுவில் ஓகே மாறும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. வரலையா? வெங்கட்ராமன்ஜி டவுட் கேட்டேன்னா அந்த ஹேண்ட் லோவர் நான் இப்ப ஆ தத்து. Okay. இப்போ வந்து ஐ ஆம் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது போய் நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஆம் சொல்லலாம். அப்புறம் இல்லைன்னா மை மை நேம் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் வரும்போது அகம். நேரம் கழிச்சு Oh my God. जी ஜெயராமன் ஜி ஆப்பன மீட்டிங் மீனிங் ஆப்பனக இப்பதான் பகினி கேட்டா ஷாப். ஓகே. शीलकण्ठ शिलाकण्ठः काकस्य कथा मध्ये भवति किल. शिलाकण्ठः काका एकैकं शिलाकण्ठं स्थापयति. காக்கா ஒவ்வொரு சிலாகண்டமா போட்டதுன்னு வரும் இல்லையா? ஸ்டோன். ததேவா? இப்ப ஐஆம் வரும்போது அகம் அப்படின்னு சொல்லணும். அகம் அத்தியாபிகா, அகம் மகிழா, நான் ஆசிரியர், நான் பெண்மணி. அகம் கிருஹிணி, நான் அகம் பகினி, நான் சகோதரி. அகம் அம்பா, நான் தாய் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆனா என்னோட பேர் சொல்லணும் அப்படிங்கும் போது மம நாம, மம நாம லலிதா. அப்ப என் புஸ்தகம் பேர் மம புஸ்தகம், இது என்னோட புஸ்தகம் சொல்றோம். மம புஸ்தகம். மம தூரவாணி, என் போன் என்னுடையது. சோ மம தூரவாணி, மம புஸ்தகம். மம நாம என்னுடைய பெயர், என்னுடைய புஸ்தகம், என்னுடைய பேனா. மம லேகனி, என்னுடைய பென்சில். மம அங்கனி, அந்த மாதிரி அது என்னுடைய. மைன் அப்படின்னு சொல்லும் போது மம. ஐஎம் சொல்லும் போது அகம். அகம் மகிழா, நான் பெண்மணி, நான் அப்படின்னு அர்த்தம். கிடையாது. ஓகே. அகம் சாத்ரஹ, அகம் பக்தஹ, அகம் தேசபக்தஹ. அந்த மாதிரி அகம் வச்சு நம்மள நாமளே என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் சொன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் ஆயிடும், நம்மளே டிஸ்கிரைப் பண்ணிட்ட மாதிரி. தென் சங்கியா பஷ்யாமக. சங்கியா ஸ்திதி சிந்தா.
நம்பர்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஏகம் ஏகம் 1 द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त अष्ट. மியூட் மத்தியே சர்வே ஏகவாரம் நான் சொல்லும் போது திருப்பி சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு அது மைண்ட்ல செட் ஆகும். ஏகம் द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त अष्ट नव दश नव दश. So, एकं द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त अष्ट नव दश. யாரோ அன்மியூட்ல இருக்கேன், மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ தசா வரைக்கும் பாடத்துல அவ்வளவுதானே இருக்கு, தசா வரைக்கும். அப்புறம் அந்த புக்ல வந்து நம்ம தமிழோடு சம்பந்தப்பட்ட நிறைய பதம்லாம் கொடுத்துருக்கா. அது நீங்க படிச்சாலே உங்களுக்கே புரியும், சமான மீனிங் தான். அதனால அது கிளாஸ்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க தமிழ் படிச்சுட்டும் அதே மாதிரி படிக்காதீங்க. ஒரு தடவை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த அக்ஷரம் எல்லாம் நம்மளுக்கு மனசுல நல்லா பதியும். அவ்வளவுதான். वर्णः अस्ति वा? இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல சிலப்பெல்லாம் அந்த ஒரு இது கொடுத்துட்டோம், அதோட நம்ம அந்த அனுபூர்வி கேட்கறோம். மீன்ஸ் பாலகஹ அப்படின்னா அது என்னென்ன அக்ஷரம் எல்லாம் சேர்ந்திருக்கு, அந்த பாலகஹல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. பாலகஹல என்ன இருக்கு? பகாரம் இப்பு இருக்கு, ஆ இருக்கு, இல்லு இருக்கு, லகாரம் இல்லு இருக்கு, அ இருக்கு, ககாரம் இக்கு இருக்கு, அப்புறம் ஆ இருக்கு, அப்புறம் விசர்க இருக்கு. சோ பாலகஹ அந்த மாதிரி. ஹரியும் அந்த மாதிரி கொஞ்சம் பதம் அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கோ. பாலிகா அப்படின்னு சொல்லும் போது பகாரம் இப் இருக்கு, ஆ இருக்கு, எள் இருக்கு, இ இருக்கு, அப்புறம் எக்கு இருக்கு, ஆ இருக்கு. பாலிகா அந்த மாதிரி கொஞ்சம் சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நிறைய பேர் மேம். வதத்து பதவி மேம், பேஜ் நம்பர் 25 சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸும் ஈக்குவலண்ட் தமிழ் லெட்டர்ஸும் போட்டிருக்காங்க இல்லையா? லைக் இஷ்டம், இஷ்டம், கஷ்டம். இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் மேம்? இந்த சப்போஸ் இதுல கொஸ்டின் வருதுன்னா क्वेश्चन வருதுன்னா தமிழ் பாஷா மத்தியே சம்ஸ்கிருத வார்த்தா எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு, என்ன மாதிரி தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். காமன் வேர்ட்ஸ்ங்களா? காமன் வேர்ட்ஸ் அது மாதிரி ஜெனரலா கேட்பாங்க. நீங்க தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் எப்படி எழுதணும்னு உங்க ஓனா எழுதணும். இது இந்த ஒரு நியர்லி ஒரு 100 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அவ்வளவு எழுது. ஓகே. சோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு வர்றதுக்கு. எப்படி வேணா அது யார் கொஸ்டின் பண்றாளோ அவ மைண்ட்ல இதெல்லாம் அப்படி எல்லாமும் வர்ற சான்ஸ் இருக்கு. அப்படி எல்லாமும் கேட்பா. தமிழ் பாஷைக்கும் சம்ஸ்கிருத பாஷைக்கும் உள்ள தொடர்பா என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்கன்னு கேட்கலாம். அப்ப நம்ம அந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்றதுனால இதையும் நீங்க இப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்லுவா. அவளே கொஸ்டின் பேப்பர் ஏதாவது கொடுத்து அது டிஸ்கஸ் பண்ண சொல்வா. அது 2 நாள் கழிச்சு முதல்ல கொஞ்சம் இன்ட்ரோ போயிட்டு 2 நாள் கழிச்சு. நோ ப்ராப்ளம். பட் ஜெனரலா ஐ அம் ஆஸ்கிங் யூ. Thank you so much.
பகினி சேம் கொஸ்டின் ஓகே சேம் கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க கேட்டுட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி ஸ்ரீப்ரியா பகினி கிமபி பிரஷ்டவ்யம் வா? எனக்கு இந்த சம்யுக்த அக்ஷரத்துல இந்த இரு இருக்கு இல்லையா, அந்த இரு எடுத்து இது பண்றோம் இல்லையா, இரு பிளஸ் வி, வி அப்புறம் வந்து இக்கு அதுக்கு இரு, அந்த முன்ன பின்ன வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறது. அந்த இரு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு பகினி, அது மட்டும் கொஞ்சம் அப்புறமா எக்ஸ்பிளைன் சரி, நான் அதுக்கு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணல, நான் நோட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல அது உங்களுக்கு நான் சொல்றேன். மீதி சம்யுக்த அக்ஷரத்துல கொஞ்சம் ஐ அம் வெல் ப்ரிப்பேர்டு. எனக்கு அந்த இருங்கும் போது கொஞ்சம் டவுட் வந்துடுறது. அது சரி, இல்ல எனக்கு தெரியல அக்ஷரமும் வேணும்னு. ஐ வில் ஜஸ்ட் ப்ரிப்பேர் அண்ட் டுமாரோ ஐ வில் டீச். நாளைக்கு சொல்றேன். ஓகே, வேணுன்றது இல்ல, எனக்கு அதுலதான் டவுட். அதுதான் குறிப்பா அது மட்டும் கேட்டேன். அது அப்புறம் அந்த இஹ் இருக்கு இல்லையா, அது இஹ்ம இஹ் அதிகமா இஹ்ம ஹகாரம் ஹ இஹ்ல ஹ அகாரம் அதிகயா அந்த மாதிரி வருது இல்லையா, அது ரெண்டு பிரம்மா வரும்போது ஆமா, அதுலலாம் ரெண்டு தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. சரி, ஓகே. அமுதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நமஸ்தே. சொல்லுங்க. இல்ல மேம், இப்ப அந்த பாலக்காக சொன்னீங்க இல்லையா, பிளஸ் அது அந்த ஸ்லைடு அந்த ஃபியூ லெட்டர் இது காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்கலாம். நான் ஸ்லைடு நான் பண்ணல, நான் இதுக்கே டைம் ஆயிடும் நினைச்சேன். டைம் இருக்கவும் நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டேன். ஐ வில் ப்ரிப்பேர் டுமாரோ. அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் பண்ணிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மேம். கல்யாணி பகினி கல்யாணி பகினி நமஸ்காரம் மாதா. சொல்லுங்க. எனக்கு இதுல இந்த புக்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர் வேணும் மாதா. நீங்க உங்க கிளாஸ்ல அது அந்த நடத்திருப்பா இல்லையா, அதை வச்சு நீங்க தான் எழுதணும். புக்ல क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒண்ணு எனக்கு எக்ஸாம்பிள் அதை சொல்லி கொடுத்து அதை பத்தி நம்ம எழுதுவோம். நிறைய क्वेश्चनக்கு நான் ஆன்சர் எழுதாமலே தான் இருக்கேன். அப்படியா? அபியாசம் சொல்றேல, அந்த அபியாசத்துக்கு ஆன்சர் வேணுமா? ஆமா ஆமா, இதுல அபியாசம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர்ஸ் தேவைப்படுது. சரி, அப்ப அந்த பேஜ் நான் எடுக்கிறேன். சரி பாபு, தேங்க்யூ மாதா. இப்ப வந்து நம்ம கிரியாபதம் பார்த்தோம். கச்சதி, ஆகச்சதி, உபவிஷதி, உத்திஷ்டதி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் 15-20 காமிச்சேன் நானு. புக்லயும் நிறைய இருக்கு. சோ அதை வச்சு எழுதும்போது பாலகஹ கச்சதின்னு பிரதம புருஷம்ல சொல்லிட்டோம். சஹ கச்சதி, பாலகஹ கச்சதி, யுவகஹ கச்சதி அப்படின்னு பிரதம புருஷ வச்சு சொல்லிட்டோம். இப்ப நிறைய பாலகாக இருக்காங்க, நிறைய சிறுவர்கள் இருக்காங்க, எல்லாரும் போறாங்க அப்படின்னா நான் பகுவச்சனம் இதானி நாஸ்தி, இட்ஸ் ஓகே. பிரதம புருஷ ஏக வச்சனம் மட்டும் இன்னைக்கு எடுத்துப்போம். சோ பாலகஹ கச்சதி, யுவகஹ கச்சதி, கணேஷ கச்சதி, சஹ கச்சதி அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் உத்தம புருஷன், நான் போறேன். இப்ப நீங்க அவங்கவுங்க நீங்க போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அகம், நான் அகம் சொல்லியாச்சு. அகம் கச்சாமி. சோ பாலகஹன் பிரதம புருஷல சொல்லும் போது கச்சதி, அகம்னு உத்தம புருஷம சொல்லும் போது கச்சாமி. சோ அதுக்கப்புறம் கச்சதிக்கு அப்புறம் ஆகச்சதி. பாலகஹ ஆகச்சதி, போனவரு திரும்பி வந்துட்டாரு, நானும் போயிருக்கேன், திரும்பி வரணுமே. அகம் ஆகச்சாமி. சோ
கச்சதி ஆகச்சதி. அதுக்கு அகம் வரும்போது உத்தம புருஷ ஏக வச்சனம் கச்சாமி ஆகச்சாமி. அப்புறம் பட்டதி. சாத்ரஹ பட்டதி. சாத்ரஹனா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் படிக்கிறான். நானும் படிக்கிறேன். அகம் பட்டாமி. சாத்ரஹ பட்டதி அகம் பட்டாமி. ஜனகஹ அப்பா. ஜனகஹ லிக்கதி. ததேவ ததேவ மகோதயா. சோ அகம் அப்பா வந்து எழுதுறாரு, நானும் எழுதுறேன். அகம் லிகாமி. சோ ஜனகஹன்னு சொல்லும் போது பிரதம புருஷர் லிக்கதி. அகம் உத்தம புருஷர் அகம் லிகாமி. சோ இப்ப ஒரு கிரியாபதம் மட்டும் நான் பிரதம புருஷ அதுக்கு ஏத்த மாதிரி உத்தம புருஷத்துல என்ன வரும், அகம் வந்தா என்ன வரும்னு சொல்றேன். கச்சதி கச்சாமி. ஆகச்சதி ஆகச்சாமி. உபவிஷதி உபவிஷாமி. உத்திஷ்டதி உத்திஷ்டாமி. காததி காதாமி. பிபதி பிபாமி. லிகதி லிகாமி. படதி படாமி. शृणोति शृणोमि. क्रीडति क्रीडामि. तो आमि आमि. गोपीनाथन महोदय किमपि प्रष्टव्यं वा? एदो कामिக்கிறீர்கள் நீங்க. என்ன கேட்கணுமா? புஸ்தகே அஸ்தின்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே. சோ புக்ல இருக்கு பேஜ் நம்பர் 7ல. அதுல வந்து லோட்னகாரம் சேர்ந்து பவதி பவான் பவதி. பவான் இப்ப அந்த பகினி கேட்ட மாதிரி பவான் வந்து புல்லிங்க பதே நீங்கள் அப்படின்னு அர்த்தம். பவதி அப்படின்னா ஸ்ரீலிங்க பதே நீங்கள். சோ பவான் நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்லுவோம். அங்க வந்து ஒரு ப்ளீஸ் பண்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் அது நம்ம சொல்லுவோம். அதனால பவான் காதத்து அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எழுதுங்கள். பவான் லிக்கத்து. நீங்கள் பாடுங்கள். பவான் காயத்து. எவ்வளவு பெரியவாளோ சின்னவாளோ நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், பாடுங்கள், உட்காருங்கள், ஏந்திருங்கள் அப்படிதானே சொல்லுவோம். சோ பவான் உபவிஷத்து. யாராவது நம்ம மாத்துக்கு வந்தா வாங்க வாங்க உட்காருங்க சொல்லுவோம். பவான் உபவிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். பவான் உபவிஷத்து. பவான் கச்சது நீங்க போங்க அப்படின்னு. சோ கச்சது. இப்போ கச்சதி. அப்புறம் அகம் வரும்போது கச்சாமி. அப்புறம் கச்சது. பவான் வரும்போது கச்சது. கச்சதி கச்சாமி கச்சது. ஆகச்சதி ஆகச்சாமி ஆகச்சது. பவான் ஆகச்சது. யாரோ போன் பண்ணி நான் வரட்டுமா உங்க ஆத்துக்குன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் பவான் ஆகச்சது. சிந்தா அப்படி சொல்லுவோம் இல்லையா, வாங்க வாங்கன்னு. அதான் பவான் ஆகச்சது. அப்புறம் பவான் சாரி பட்டதி பட்டாமி பட்டத்து. பாலக வந்தா பட்டதி வரணும், அகம் வந்தா பட்டாமி வரணும். பவான் பட்டத்து நீங்கள் படிங்கள். பவான் பட்டத்து. लिखति लिखामि लिखतु. शृणोति शृणोमि शृणोतु. पृच्छति पृच्छामि पृच्छतु. सर्वं पुस्तके अस्ति. ஒரு தடவை அது திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதா கேட்டால அபியாசம் போவே அபியாசி. பேஜ் நம்பர் 6ல அகம் போட்டு வதத்தின்னு இருக்கு. இப்ப வதத்தின்னு யாருக்கு சொல்லுவோம், பாலக வதத்தின்னு சொல்லுவோம். அகம் வரும்போது என்ன சொல்லணும், அகம் பட்டாமி அகம் லிகாமின்னு சொல்லுவோம். அகம் வதாமி. சோ அகம் வதாமி. அப்புறம் உபவிஷத்தின்னு இருக்கு. சோ உபவிஷதி உபவிஷாமி. அப்ப அகம் உபவிஷாமி. அகம் பஷ்யத்தின்னு இருக்கு. அப்ப உத்தம புருஷத்துல பஷ்யாமி. அகம் தாவத்தின் இருக்கு. தாவாமி. அகம் நயத்தின் இருக்கு. நயாமி. அகம் உத்திஷ்ட வதத்து மகோதயா.
ஜி சொல்லுங்க ஜெயராமன் ஜி. இந்த பவான் மரியாதையா சொல்ற போது பவத்தியக அப்படின்னு சொல்லலாமா? ஆஹா, பவான் தான் நீங்கள். பவானுக்கு பவானே மரியாதை தான். பவத்தியக அப்படிங்கும் போது பவத்தியகன்னு இல்லையே ஒரு வார்த்தையே இல்லையா? நீங்கள் ப்ளூரல். நீங்கள் ப்ளூரல்ல பவான் பவந்தக. பவந்தக. நம்ம இன்னும் ப்ளூரல்கே போலையே. ஓகே ஓகே. ஓகே. थैंक यू. சுதா கண்ணன் சொல்லுங்க மேம். பவத்தியாக இருக்கே. அவர் சொன்னது பவத்தியக பகினி. கரெக்டா பகினி? பேசுங்க, அன்மியூட்ல தானே இருக்கேன். சொல்லுங்க. நான் ஸ்ரீயத்தை மேம் கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இல்ல மேம், அவர் கேட்ட பவத்தியாகன்னு கேட்ட. பவத்தியாக நாமக்கியம், அப்ப உங்களுடையங்கிறதுக்கு வருது இல்ல மேம்? அது பவத்தியாக தான் இருக்கு. அவர் கேட்டது இல்லன்னு தான் நான் சொன்னேன். பவத்தியாக இல்லன்னு நான் சொல்லி, அவர் பவத்தியகன்னு இருக்கான்னு தான் கேட்டார் ப்ளூரல்ல. பவத்தியகன்னு ஒரு பதமே இல்லன்னு சொன்னேன். கரெக்டா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ. அகம் உத்திஷ்டதி இருக்கு, உத்திஷ்டாமி. அகம் பிபதி இருக்கு, பிபாமி. யாரும் ஆன்சர்லாம் கேட்டா, இதோட ஆன்சர்லாம் பின்னாடியே இருக்கு பகினி, கீழேயே இருக்கு. அகம் வந்தா என்ன வரணும்னு அந்த பதம் பார்த்து எழுதிடலாம் நீங்க. அப்புறம் பவான் வரும்போது பவான் வதத்தின்னு இருக்கு. பிரதம புருஷ வந்தா வதத்தி, பாலகः வதத்தி, அகம் வதாமி. பவான் வதத்து, பவான் வதத்து, பவான் உபவிஷத்து, பவான் பஷ்யத்து, பவான் தாவத்து, பவான் நயத்து, பவான் உத்திஷ்டது, பவான் பிபத்து. எல்லா பதமும் அங்க பின்னாடி 3 வரிசையா கொடுத்திருக்கிறதுல இருக்கு. நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி பதம் எங்க வரணும் அப்படின்னு. ஆஹ் 20ல வந்து அபியாசம் கொஸ்டின் கேட்டிருக்கு பவத்தகன். அது இன்னும் நம்ம நடத்தல. சோ அதுக்கப்புறம் ஏஷகா சஹா வந்திருக்கு. லேக்கனாபியாசம் 3ல பேஜ் நம்பர் 20ல ஏஷக பாலகஹன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் யுவகஹன்னு கொடுத்துருக்கிற இடத்துலலாம் நம்ம ஏஷக போட வேண்டியது. ஏஷக யுவகஹ, ஏஷக சோரஹ, ஏஷக வைத்தியக. அப்ப அந்த மாதிரி சக விருத்தகன் இருக்கு. அத்தியாபக கொடுத்துருக்கு, ஆரக்ஷக. அப்ப சக அத்தியாபக, சக ஆரக்ஷக, சக ருக்னக, அந்த மாதிரி. இப்ப பேஜ் நம்பர் சொல்லிட்டு தானே இருக்கேன். பேஜ் நம்பர் 20 லேக்கனாபியாசம் 3 நம்பர் 3. அதுல எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்க மாதிரி எல்லா இடத்துலயும் ஏஷகா சஹா எழுதணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்பர் 2க்கு இன்னும் நான் இன்னும் நடத்தல அந்த பவந்தகா, அதனால அது நாளைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 22 தத்து கிம்னு கேட்டிருக்கு. ஒரு கை போட்டு அங்க கடைசி அந்த பக்கம் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. தத்து கிம். இப்ப ஃபேனுக்கு என்னன்னு முன்னாடியே பேஜ் போட்டிருக்கும், முன்னாடியே போட்டிருக்கோம் அந்த வியாவகாரிக சப்தால. அது பார்த்து இங்க எழுதணும். தத்து கிம், தத்து வியஜனம், தத்து கிம், தத்து நக்ஷத்திரம், தத்து சங்கனகம், தத்து யுத்தகம் அப்படின்னு முன்னாடி இதெல்லாம் பிக்சர் போட்டு என்னன்னு கொடுத்திருப்பா. அதை பார்த்து எழுத வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கிட்ட கை போட்டிருக்கு. சோ ஏத்தத்து, இது அது என்ன, இது என்ன கொஸ்டின். சோ இது என்ன, அதேதான் ஆன்சர். இது ஏத்தத்து, ஏத்தத்துங்கிறது கொஸ்டின். ஏத்தத் கிம், ஏத்தத் வியஜனம், ஏத்தத் கிம், ஏத்தத் நக்ஷத்திரம். Namaskara, Mahoday. Namaste. Mahoday, just I want a clarity. நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இப்ப பாலகஹ கச்சதி, பாலிகா கச்சதி, அகம் கச்சாமி, அகம் படாமி. அகம் வந்தா that what it is given on this page number 7, that the second row we have to follow.
வாட் எவர் தட் சில்ட்ரன் எதுன்னா வந்துச்சுன்னா இப்ப குழந்தைங்க ஜஸ்ட் அக்ரிணை பொருட்கள் எது வந்தாலும் தட் கச்சதி தாவதி லிக்கதி அப்படி எழுதணும். பிரதம புருஷால எல்லாம் தேர்ட் பர்சனா எது வந்தாலும் அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதுறோம். இங்கிலீஷ்ல தேர்ட் பர்சன் பாய் நாமம் அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ஃபர்ஸ்ட் பர்சனா எழுதும். அப்ப கச்சதி ஆகச்சதி வதத்தி உத்திஷ்டதி அப்படி வரும். அகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கிலீஷ்ல, அது நம்மளுக்கு உத்தம புருஷான்னு கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். அது அப்புறம் லாஸ்ட் வந்து கச்சது லிக்கது கச்சது வந்து நம்ம ஒன்னும் நம்மளோட கீழே இருக்கிறால கொஞ்சம் ஆர்டரா சொல்லுவோம், இல்லைன்னா நம்மளோட பெரியவா இருந்தா நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சொல்லுங்கள்னு சொன்னா நீங்க சொல்லுங்கோ, நீங்க படிங்கோ, நீங்க பாடுங்கோ. somewhat like ஒரு ரெஸ்பெக்டிவா. அதனால பவான் வதது அதுவும் it will be used அவ்வளவுதான மகோதே. ஆமா, அது வந்து ரெக்வெஸ்ட் ஒரு ஆர்டர் அந்த மாதிரி தான் வரும். தேங்க்யூ மகோதே. சோ நம்ம வந்து இதுல வந்து நம்ம ஜெண்டரை பார்த்து we want to change any kind of a கிரியாபதம் will not change according to the gender. அவ்வளவுதானே? ஆமா. தேங்க்யூ மகோதே. பிகாஸ் அந்த இது பாஸ்ட் அது வந்து எல்லா இடத்துலயும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அது அந்த இது வந்து அக்கார்டிங் டு தட் யாரு பிரதம புருஷம் அதுக்கேத்த மாதிரி. சோ வசனம் இந்த ஜெண்டர் படியா பாலகக வந்தாலும் கச்சதி தான், பாலிகா வந்தாலும் கச்சதி தான். ஓகே ஓகே மகோதே. அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். இந்த காலத்திரயம் படிக்கும் போது இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதுதான் எல்லா இடத்துலயும் நம்ம அப்படி யோசிக்க முடியாது. எப்பவுமே கொஞ்சம் நல்லா அது உள்ளுக்கு போகணும், நம்ம நிறைய படிக்கணும். அண்டர்ஸ்டுட் மா. தேங்க்யூ. அண்டர்ஸ்டுட். தன்யோஸ்மி. धन्यवाद. कल्याणी भगिनी. कल्याणी भगिनी. சொல்லுங்க. ஜெயா ஏக நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அவ அன்மியூட் பண்ணலன்னு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. கல்யாணி பங்கி சொல்லுங்க. இல்ல இது அது நீங்க சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் சரி பண்ணிருக்கேன், அது எழுதியிருக்கேன். பட் அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றதும், அதோட பின்பக்கத்துல கொஞ்சம் நிறையவே இருக்கு. லேக்கன்யா பேசக அதோடது கொஞ்சம் ஆன்சர்ஸ் தான் தேவைப்படுறது. நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த லேக்கன்யா பேசக ஆன்சர்ஸ் நீங்க சொல்லிட்டே வரதே நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன். சரி, எழுதியிருக்கேன், அது சரியா இருக்கா அப்படின்றதும் எனக்கு டவுட்டா இருக்கு. அதோட இன்னும் தெரியாததை நீங்க சொல்றதே நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். சரி, தன்யவாதங்கள். ஜெயா விஜய் சொல்லுங்க ப்ளீஸ். நூத்தனம்னா என்ன மத்தஜி? நியூ. நியூ. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. நூத்தன புஸ்தகம், நூத்தன शाटिका. ஓகே, தேங்க் யூ. तत्र इदानीं 23 पेज् नम्बर् लेखनाभ्यासम् एतदेव अस्ति. एतत् पुस्तकं तत् फलम्, एतत् पुष्पं तत् वातायनम्. அந்த மாதிரி ஏத்தத்து தத்து தான் அங்க நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டியது. காரயானம் எல்லாமே நபும்சகலிங்க பதம் தான். இப்ப வந்து வா அப்படின்னு ஒரு இது இருக்கு பேஜ் நம்பர் 24ல. இப்ப நம்ம வந்து சஹ வந்தா சஹ கஹ சா கா படிச்சோம்ல, அப்ப பவான் வந்தாலும் பவான் கஹ அவர் யார், தாங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். பவானுக்கு அப்புறம் பவதி பாட்டு. பவதி ஸ்ரீலிங்க, பவான் வந்து புல்லிங்கம் நீங்கள், பவதியும் நீங்கள் தான் ஸ்ரீலிங்கத்துல. பவதி வதது, பவதி காதது, பவதி ஆகச்சது, பவதி பட்டது, அந்த மாதிரி பவதி. பவதி एक निमिषम.
இப்போ வந்து நம்ம யாரையாவது அவரா இவரா அவர்தானா அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி கேட்கணும்? சஹ இந்த அம்மா கேக்குறாங்க, சஹ பாலகஹவா, அவன் சிறுவனா? இவர் சொல்றார், ஆம் சஹ பாலகஹ, ஆம் வா. இப்ப அவர் சிறுவர் இல்லாம இங்க வேற பிக்சர் இருந்தா என்ன வரணும்? அந்த மாதிரி. சோ ஏஷா தர்வி வா, தர்வி. அப்ப ஆம் ஏஷா தர்வி, ஆமா இது தர்வி, இது கரண்டியா, ஆமா இது கரண்டி. ஏதத் புஷ்பம் வா, இங்க புஷ்பம் இருக்கிறதுனால ஏதத், அங்க கரண்டி ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் இருந்ததுனால ஏஷா, அங்க வந்து பாலகஹ இருந்ததுனால சஹ. சோ ஏதத் புஷ்பம் வா, இது புஷ்பமா? ஆம் இது புஷ்பம். இப்ப விருத்தஹ ஆகச்சதி வா, விருத்தஹ வருகிறாரா? ஆம் இவர் வராரு, ஆம் விருத்தஹ ஆகச்சதி. பாலகஹ படதி வா, ஆம் பாலகஹ பட்டதி, ஆம் வா நா. ஆமாவான் இதுவான் கேக்குறோம், ஒன்னா அதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. சிறுவனா? ஆமாம் சிறுவன். இல்லைனா இல்லை. இல்லைனா என்ன சொல்லணும்? அது நெக்ஸ்ட். பாலகஹ கிரீடதி வா, அவர் என்ன பண்றாரு? விளையாடுறாரா? இல்லை படிக்கிறாரு. ந பாலகஹ பட்டதி. சோ ஆம் வா ந. பாலகஹ கிரீடதி வா. இப்ப இவர் விளையாடிட்டு இருக்க மாதிரி பிக்சர் இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆம் பாலகஹ கிரீடத்தின்னு சொல்லுவோம். ஆனா இவர் படிக்கிறார், அப்ப என்ன பண்ணுவோம்? ந பாலகஹ பட்டதி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த பிக்சர்லயே நம்ம பார்ப்போம். ஏதத் புஷ்பம் வா, இங்க புஷ்பம் இல்ல, வெறும் லீஃப் மட்டும் இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? ந ஏதத் புஷ்ப பர்ணம், லீஃப் என்னவோ அதை சொல்லுவோம். இல்லைன்னா ந ஏதத் பர்ணம். புஷ்பமா இருந்தா ஆம் ஏதத் புஷ்பம். இப்ப இங்க பாலகஹ பதிலா பாலிகா இருந்தா சஹ பாலகஹவான்னு கேட்டா ந சா பாலிகா அப்படின்னு சொல்லுவோம். ஏஷா இங்க வந்து தர்விக்கு பதிலா சமசஹ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஷா தர்வி வா, இது கரண்டியா கேக்குறா. ந அங்க வந்து சமசஹ இருக்கு, ஸ்பூன். ந ஏஷா ஏஷஹ சமசஹ அப்படின்னு ஆம் வா ந அப்படி மாத்தி மாத்தி சொல்லு. அதுதான் பேஜ் நம்பர் 24 இருக்கு. பவான் பக்தஹவா அப்படின்னு கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 24ல. ஆம் அகம் பக்தஹ, ஆமாம் நான் பக்தன். பவான் அர்ஜுனஹவா, அர்ஜுனனான்னு கேக்குறாங்க உங்களை. அவன் ஆம் அகம் அர்ஜுனஹ. இப்ப அர்ஜுனஹ அங்க இல்லாம பீமர் இருந்தாக்க நான் அகம் பீமஹ அப்படின்னு சொல்லலாம். சோ பவான் அர்ஜுனஹவான்னு கேள்வி கேட்கும் போது ஆம் நான் அர்ஜுனன்னு சொல்லலாம், இல்லனா இல்ல நான் பீமன்னு சொல்லலாம். ஓகேவா? பவதி சாரதாவா, ஆம் அகம் சாரதா. இப்ப என்ன யாராவது பார்த்து பவதி சாரதாவா அப்படின்னு கேட்டா நான் சாரதா இல்ல, நான் அகம் லலிதா. கரெக்டா? புரிஞ்சுதா? ததனந்தரம் பாட்டம் சமாப்யமேவ. எத்திர குत्रापि संशयः अस्ति वा, அந்த பதம் ஏதாவது படிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? இல்ல இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? மோகன வடிவு மேம் சொல்லுங்க. ஜம்ப் அப்படிங்கிறது என்ன வேர்டு மேம் ஹிந்தில, இந்த சான்ஸ்கிரிட்ல? ஜம்பா? எஸ் மேம். கூர்ததி. கூர்ததி, ஓகே மேம், தேங்க்யூ. ததியேவ கில. மணிமேகலை பகனி மேம் வாதாயனம். வாதாயனம் அப்படின்னா ஜன்னல். ஜன்னலா? தேங்க்யூ மேம். வாதாயனம்னா ஜன்னல் தானே, எனக்கே டவுட் இருந்துச்சு. நான் பார்த்து சொல்றேன். இல்ல யானம்ங்கிறதுக்கு வந்து நீங்க யானம்னா வெஹிக்கல். ஜெனரலா யானம் அப்படின்னா வெஹிக்கல். லோகயானம்னா பப்ளிக் சர்வீஸ், அந்த பஸ் அந்த மாதிரி. ரயில் யானம்னா ரயில். ஸ்கூட்டர் யானம்னா ஸ்கூட்டர். கார் யானம்னா காரு. திச்சக்ரிகானா பைசைக்கிள். பைசைக்கிள்.
अन्य किमपि अस्ति वा? Yes, ma'am. वातायनம்னா ஜன்னல். ஜெயா பகரி. ஜன்னலுக்கு இப்ப ஏதோ சொன்னீங்க, அதுக்குள்ள யானம் வெஹிக்கிள் அதுல போயிட்டோம். ஜன்னலுக்கு என்ன சொன்னீங்க? வாத்தாயனம். வாத்தாயனம். ஓகே மேம், தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சங்கனகம். சங்கனகம்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் அது மாதிரி இல்ல, கம்ப்யூட்டர் தான், டேபிள்ல இருக்கும்ல அது. சங்கனகே லேப்டாப் தான், கரெக்ட் தான். ஃபார் டோர் துவாரம். துவாரம். பகடி. ஜம்புக்கு சொன்னீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லுங்க. அது 2 பதம் இருக்கு, ஒரு செகண்ட். நான் சொல்லட்டுமா? பார்த்துட்டு சொல்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, அவளை கேட்டுட்டு. அந்நத்து மறுபடியும் கல்யாணி பகினி. எனக்கு அடுத்தடுத்தது லேக்கன்யா பெஸ்ஸக எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க மாட்டா, அது சொல்றதுக்காக. நீங்க சொல்றதே நான் இங்க சரி பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாம் முடிச்சிட்டோம்ல பகினி? அடுத்தது அப்புறம் 35 செகண்ட் லெசன் தானே? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தானா? இன்னைக்கு டவுட் மத்த வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓ சரிம்மா, சரிம்மா, பதில். தன்யவாதம். மேடம் சொல்லுங்க. when you say மித்ரம், அது வந்து how do you address it? ஏஷா ஏஷா ஏதத் மித்ரம். மித்ரம் இஸ் நபும்சகலிங்கம், மகாராத்துல முடிஞ்சிருக்கு இல்லையா? மித்ரம் கலத்திரம் அப்படின்னு 2 பதம் மட்டும் நம்ம மனுஷன் குறிக்கிற மாதிரி இருக்கும். நபும்சகலிங்க பதமானா மித்ரம்னா ஃப்ரெண்டு, கலத்திரம்னா ஒய்ஃப், அது ரெண்டும் நபும்சகலிங்க பதம். மத்தபடி மீதி எல்லாம் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். so you say ஏதத் மித்ரம் தான் சொல்லணுமா? ஏதத் மித்ரம். ஓகே, thank you மேடம், thank you so much. महोदय, करेक्ट था महोदय. वातायनम is window and sopanam is a staircase. Like sopanam is steps, அப்படி அந்த மாதிரி சொல்றேன். staircase. and வாத்தாயனம்ன்றது வந்து window தான் சொல்லுவோம். கூர்ததி is jump only, correct? jump தான், கரெக்ட் தான். பட் இன்னொரு வேர்ட் இருக்கு, எனக்கு தெரியல. கூர்ததி நார்மலா நம்ம வானரக கூர்தத்தின்னு சொல்லுவோம், அதனால வேற ஏதாவது வேர்டு நல்லதா சொல்லலாம். கூர்ததி is jumping. கூர்ததி is jump தான். அத டைம் அன்னை பதம் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, தாவதி ஓடுறது. தாவதினா ரன். ரன்னிங். அஸ்து. that's all. thank you. மா மகேஸ்வரி. போட்டேன், போயிட்டாங்க. மாதா நமஸ்காரம். மாதா நமஸ்காரம். சொல்லுங்க. இந்த இப்ப மித்ரம் சொன்னேன் இல்லையா, திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க, அவ்வளவுதான். மித்ரம் அப்படின்னா மித்ரம் அண்ட் கலத்திரம், ஈவன் லிவிங் பீயிங் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரெண்டு எப்படி நம்ம இதுல வரும் நியூட்டர் ஜென்ரல்னா, அது ரெண்டும் நியூட்டர் ஜென்ரல்ல தான் இருக்கு சம்ஸ்கிருத பாஷையிலன்னு சொன்னேன். ஓகே மாதா, தன்யவாதம். அமுதாராம் மேம், இந்த பேஜ் நம்பர் 28 சரண ஸ்லோக இருக்கு இல்லையா, அது
ஜஸ்ட் நமக்கு பிராக்டிஸ்க்காகவா மேம், இல்லைன்னா அது எக்ஸாம்ல வர்ற மாதிரி வருமா? அது ஸ்லோகம் எழுதுற மாதிரி வருமா? சரள ஸ்லோகः கிரீடாமி தாவாமி வா. எஸ் எஸ். அது சும்மா குழந்தைகளுக்கு நம்மளுக்கு அதை நீங்க படிச்சேன்னா அதுல இருக்கிற அத்தனை கிரியாபதமும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் இல்லையா, பாட்டு மாதிரி. ஓகே ஓகே. கிரீடாமி தாவாமி படாமி நித்யம். மேம் பாடிடுங்களேன். खादामि पिबामि वदामि सत्यं करोमि रात्रौ च मुसुकेन निद्राम् ईशस्य कारुण्यम् इदं समग्रम्. தேங்க்யூ. உத்தமம். பகவத்கீதா மாதிரி படிச்சிருக்கோம். அதான் இல்ல, அதான் நம்ம எழுதுற மாதிரி அப்படி ஸ்லோகங்கள் அந்த மாதிரி கொஸ்டின் வருமான்றதுதான். இல்ல கொஸ்டின் வருதோ இல்லையோ அதை நீங்க 4 தடவை சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற அத்தனை பதமும் உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் இல்லையா. குழந்தைகளுக்கெல்லாம் அப்படித்தானே சொல்லி தர ஆரம்பிக்கிறோம் நம்மளும். இப்ப குழந்தைதான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஜாலியான பாட்டெல்லாம் கொடுத்துருக்கா சம்ஸ்கிருத பாதிப்புல. தேங்க்யூ மேம். பார்த்தசாரதி. உத்பதனம் அப்படிங்கிறது குதித்தல். உத்பத்ததி உத்பதனம் पतति उत्पतति तदपि शुद्धमेव. धन्यवादः महोदय. उत्पतनम् उत्पतनम् इति अन्यपदं भवति महोदय. अस्तु धन्यवादः. स्वागतम्. अन्य किमपि संशयः अस्ति वा? न वा? एतत् मित्रम्. हेलो मैम. वदतु भगिनि. மேம் கொஞ்சம் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது குரூப்ல சென்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எந்தெந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. பண்ணுவோம் பகினி, பண்ணுவாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஷனும் இருக்கும். கவலைப்படுது. ஓகே, தேங்க்யூ. உஷா பகினி. அயோத்தியா அந்த இது ஸ்லோகம் பண்ணீங்க இல்லையா? அதுல 3rd சென்டென்ஸ் கரோமி ராத்ரௌ ச சுகேன நித்ரா, அதுக்கு மீனிங் என்னங்க? இரவில் நன்றாக உறங்குவேன். கரோமி ராத்ரௌ ச சுகேன நித்ராம். நித்ரானா தூக்கம், கரோமினா உறங்குவேன். சுகேன சுகமாக. சுகம் துக்கம் தமிழ் பாஷையா தமிழ் பாஷை. தேங்க்ஸ் அம்பனி. उषा भगिनी अनम्यूट करोति वा एकवारं? माता नमस्कारः. अद्ली இந்த ஈசஸ்ய காருண்யமிதம் சமக்ரம் அர்த்தः किम् माता? அதாவது ஈசஹனா பகவான், பகவானுடைய கருணை இந்த மாதிரி சமானமா இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கட்டும். தம் சமக்ரம் இங்க அப்படியே சங்கிரகணை கூடி இருக்கு. எல்லாருக்கும் அப்படின்னு வருமா? எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கட்டும். அதாவது ஈஸ்வரனுடைய காருண்யம் அனைவருக்கும் இருக்கட்டும். சமக்ரம் இங்க இருக்கட்டும், கூடி இருக்கட்டும், அப்படி அந்த மாதிரி. तत्र मुदा कन्नप्पन् पुनः अस्ति वा? टू मॉडल ऑलरेडी. अमुदा राम भगिनी वदति वा? சொல்லுங்க. இந்த உபநேத்திரம் அஸ்பெக்ட், இப்ப நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன்னா அதை எப்படி மேம் சொல்றது? அஹம் உபநேத்திரம் தாரயாமி. தாரயாமின்னா போடுவேன், போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வரலையே பகினி. நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கேட்கும்போது மத்த வாழ்க்கை படிச்சது கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? அந்தந்த டைம் வரும்போது நீங்களா சொந்தமா அதை யோசிச்சு படிக்கணும். அட்வான்ஸா போனா பழசு தெரியாது.
படிச்சது முதல்ல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் இல்லையா? ஓகே மேம், தேங்க்யூ. गीता भगिनी पुनः संशयः अस्ति वा? அது கூர்ததி சொன்னேன்ல, அது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் காவா? ஃபர்ஸ்ட் கா தீர்க்க ஊ, மூணாவது தா போட்டு அதுக்கு மேல ர, அந்த இந்த ரா போடணும். கூர்த, அப்புறம் அப்புறம் தி தி வந்து சோட்டி ஆமா. மாத்திரா. ஆ, சோட்டி. ஆ. ஓகே. மணிமேகலை மேம், பகினி. இப்போ இந்த சரள ஸ்லோகம் சொல்றீங்கல்ல, கிரீடாமி தாவாமி படாமி நித்யம், அதுல கொஸ்டின் வருதுன்னா என்ன, எப்படி பாசிபிள் கொஸ்டின் என்ன மேம்? ஈஸ்வரஸ்ய காருண்யம் கதம் அஸ்தி அப்படி கேட்கலாம். இதம் சமக்ரம் அந்த மாதிரி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கதம் இல்ல நித்ராம் இல்ல, கரோதி. ஈஸ்வர்ய காருண்யமிதம். ரிப்பீட் த கொஸ்டின் ப்ளீஸ். பகினி அது மாதிரி வருமான்னு எனக்கு தெரியாது. இல்ல இல்ல இல்ல, ஒரு கொஸ்டின் இந்த ததேவ ஈஸ்வரஸ்ய காருண்யம் கதம் அஸ்தி அப்படி கேட்கலாம். கதம். கதம் அஸ்தி எப்படி இருக்கு அப்படின்னா சமக்ரம். ஆன்சர் வந்து வெறும் சமக்ரம் தானே? அப்படிதானே இருக்கு, சமக்ரம். கதம் அஸ்தி. சரிங்க, தேங்க்யூ. அவ்வளவுலாம் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு தூரம். இதெல்லாம் சும்மா நீங்க சந்தோஷமா படிக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க, அதனால கவலைப்படாதீங்க. அப்ப சரள ஸ்லோகத்துல இருந்து கொஸ்டினே வராதா? அப்படி இல்ல, நீங்க வந்து ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. அது படிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் போதே புரிஞ்சிடும். அந்த கொஸ்டினே வராதான்னா எனக்கு யாரு கொஸ்டின் எடுக்கிறாளோ அவளுக்கு தானே தெரியும். இதுதான் பேட்டர்ன் இல்ல பகினி. இதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும் தான் கொஸ்டின் இருக்கே தவிர எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லல இல்லையா நமக்கு. வந்து எப்படி கொஸ்டின் வரும், இந்த சரள ஸ்லோகத்துக்கு எப்படி கொஸ்டின் வரும்? சப்போஸ் கேட்டா இது ஒரு கொஸ்டின் தான் கேட்க முடியும். இல்லைன்னா நித்ராம் கதம் கரோதி அப்படி கேட்கலாம். ஆனா அது ஜென்ரலா இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை தான் மென்ஷன் பண்ணதுன்னு தெரியாது. எப்படி தூங்குவோம்னா நம்ம எப்படி வேணா தூங்குவோம். அதனால ஜென்ரலா அப்படி கேட்க முடியாது. ஈசஸ்ய காருண்யமிதம் கதம் அஸ்தி, அதுதான் காருண்யம் கதம் அஸ்தி அப்படிதான் கேட்க முடியும். ஓகே, காருண்யம் கதம் அஸ்தி. ஓகே. நமஸ்தே பகினி. மமா அப்படின்னா என்னுடைய, உன்னுடைய சொல்றதுக்கு என்ன பதம் இருக்கு? அது நெக்ஸ்ட் நாளைக்கு சொல்லு. பவான் பவதி தானே முடிச்சிருக்கோம், அடுத்தது சொல்லு. தன்யவாதகா. வெங்கட்ராமன்ஜி. மேடம் குட் ஈவினிங். இப்போ மேடம் கேட்ட கேள்வி வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சிருக்காளா? ஆமா, அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான இது வந்து அதுல கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காளா தெரியல எனக்கு இன்னும். அதுல நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பார்த்துட்டு ஆன்சர் எழுதியிருந்தேன் அதுல. சரி, வெரி குட். அப்ப உங்களை வச்சு டிஸ்கஸ் அதை பார்த்து எழுதியிருந்தேன். சரி மகாதியா. சரஸ்வதியை பத்தி கேட்டிருந்தாங்க. போது அது அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி சரி மகோதயா, நான் பாக்குறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். அது நம்ம லாஸ்ட் 4th டே and 5th டே வச்சுட்டா உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்னு நான் அதை பத்தி பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. தேங்க்யூ. श्री प्रिया कन्नन जो भगवान हमारी रिपोर्ट அவ்வளவுதான். டவுட் இல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓவர் ஹேண்டா இருக்கு. ஓகேலா, இப்பதான் கேட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, वर्गं समाप्तं. तत्र शान्ति मन्त्रम् उक्त्वा समापयामः. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். தன்யவாதः. ஸ்வஹ மிலாமः சமானம் சமயே. நாளைக்கு இதே டைம்ல பார்க்கலாம். ಧನ್ಯವಾದः. ನಮಸ್ಕಾರ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ.